Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் சொன்னால் இன்றைக்கி நம்ம ராகி புட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோன்னு பாருங்கள். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நான் ராகி மாவு போட்டிருக்கேன். நான் ரெடிமேட் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே பெஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா நைஸாக தான் அந்த மாவு இருக்குது. நான் என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா நாகா பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். இதே சக்தி பிராண்ட்லேயும் இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக ஒரு வாட்டரில், காவேரி வாட்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், சால்ட் சேர்த்துருக்கேன். நல்லா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு, சப்பாத்தி மாவு தேய்க்கிற அளவுக்குலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் எந்த பதம் வரணும்னு சொல்கிறேன் அந்த பதத்தில் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ நல்லா இந்த மாதிரி தெளித்து விடும் போது நம்ம மாவை பிடிச்சி கையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கட்டி விழுங்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ நான் அடுப்பில் இட்லி சட்டி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ராகி மாவை போட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க. வெந்துடும் ராகி மாவு. வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகியிருக்கும். உங்களுக்கு கட்டி வேணாம் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு பல்ஸ் அடித்து நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கட்டி அந்த அளவுக்கு படலைங்கிறனால அப்படி நான் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நாட்டு சக்கரை இருக்கிறனால சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான் இது உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் நம்ம சேர்க்கறனால இன்னுமே டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் கை வச்சு நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். பார்த்து ரொம்பவே சூடாக இருக்கும். பார்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கையில் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு கட்டி படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாகவே இருக்கும். நான் பிசையும் போது எனக்கு கட்டிகளை நான் அப்படி கையிலே எடுத்துருவேன். அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தவறாமல் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் கொடுக்கணும். உருண்டை பிடிச்சி நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லை நீங்கள் உதிரியாக சாப்பிடணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.